ஜனநாயகன் படம் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது கர்நாடகாவிலேயே ரிலீஸ் ஆகி ஓடிட்டு அங்கே நல்ல கலெக்ஷன் ஆகணும், அந்த கலெக்ஷன் பாதிக்கக்கூடாது, அது வரையில் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சி அதை தவிர்த்து இருந்திருக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி ஒரு 60 நாட்களை கடந்து நடந்துட்டு இருக்கு. 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கும்? 0. பீன் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க, கற்றுக்குறேங்க, டைம் ஆகுதுங்கன்னு சொல்லுங்க. பட்ட வருத்தமாக வாய்ஸ் அவடால் விடாதீங்க. இல்லை, இந்த 60 நாளில் எந்த ஒரு புதிய நானே கேட்குறேங்க. இப்போது சாதனை நடந்திருக்குங்க, சொல்லிடுறேன். இப்பயே முதல்ல வந்துட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அது இனிமேல் பெருந்தலைவர் காமராஜர் உணவு காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், அது வந்துட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டம், அப்புறம் வந்துட்டு தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொன்னால் வீடு தேடி பொருட்கள் விநியோகம் திட்டம், அப்புறம் வந்து விடியல் பயணம் திட்டம், விடியல் மகளிர் வெறும் மகளிர் பயணம் அப்படின்னு அந்த திட்டத்து பேர். இந்த மாதிரி நிறைய சாதனைலாம் பண்ணியிருக்காங்க, ஒத்துக்கிறது. அதாங்க பகவன் கேசரி, இங்கே ஜனநாயகம், அந்த மாதிரி ஏற்கனவே இருந்திருக்கும், அதை திரும்பி மாற்றி போட்டிருப்பாங்கல்ல. உங்களுக்கு ரீமேக் சினிமா மாதிரி ஒரு ரீமேக் அரசியலே தான் விஜய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்கள் அறிவிக்கப்படாத மின்கட்டண உயர்வை வந்து தாவேக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வரது எப்படின்னா, அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, அறிவிக்கப்படாத நிர்வாகம் எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்குன்ற நான் போட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர் டூயிங் கவர்மெண்ட் ஒர்க்ஸு எல்லாத்துக்குமே பணம் வசூலாச்சுன்னு சொல்லி அவங்க வெக்கம் இல்லை. இந்த அமைச்சர்கள் சினிமா பார்க்கக்கூடாதா? இங்கே வந்து இந்த விமர்சனத்துக்கு என்ன வைக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு நடிகர் தானே, அவர் இல்லை புதிய பேருந்து நிலையம் வந்து எங்கே இருக்குது, உடனே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அமைச்சர் RV ரஞ்சித் குமார் போஸ்ட். அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? கட்சி வழக்கறிஞர்கள் ஓப்பனில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஊழல் நடந்துருக்கு. இதில் வேறு தூய சக்தி, அப்புறம் தூய மல்லி. வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர், காஞ்சிபுரம் முன்னாள் MLA CVMP எழிலரசன் அவர்கள் நம்முடைய கலந்துரையாட இருக்கிறார். அவரிடம் வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த வார அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமான விஷயமா வந்து காவிரி விவகாரம் பார்க்கப்படுது. ஆடிப்பெருக்கு வரப்போகிற சூழலில் வந்து காவிரியில் வந்து தண்ணி ஓடலை. காவிரி மேலாண்மை வாரியமே வந்து சொல்லிருச்சு, கர்நாடக அரசு வந்து தண்ணி திறந்து விடணும்னு. தண்ணி திறந்து விட முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. காவிரி நீரை வந்து பெறுவதற்கான விவகாரங்களில் விஜய் அரசு சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருந்து அது நடுவர் மன்றத்தின் மூலமாக தீர்வு கண்டு இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தெரியும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒவ்வொரு முறையும் மேட்டூர் அணையை திறக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு, முதலமைச்சரே சென்று திறக்கக்கூடியதோ இல்லை வேறு அமைச்சர் பெருமக்களோ திறக்க வேண்டிய அந்த சூழல் இந்த ஆண்டு இல்லாமல் போயது. அதுவே மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. அதை ஒட்டி தான் வந்து சட்டப்பேரவையிலையும் அதுக்கு முன்னதாகவே நம்ம வந்து அது குறித்த விவாதங்கள் வந்திருக்கு. அப்போ விவாதம் வந்த போது அன்றைய நம்மளுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதை நீங்கள் கொண்டு வர தனி தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்றது அது சட்டப்பூர்வமாகவும் அதான் இருக்குது. ஆனால் ஒன்றிய அரசு அதோட நிலைப்பாடை தெளிவுபடுத்தணுன்னா நம்ம எல்லாரும் போவோம், ஒன்றாக போவோம், எல்லா சட்டமன்ற உறுப்பினர் அல்லது கட்சி சார்பாகவோ, கட்சிக்கு குறிப்பிட்டவர்களோ அல்லது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று படைசூடு சென்று ஒரு பெரும் நெருக்கடியை தமிழ்நாட்டின் ஒற்றுமையை காட்டுகிற வகையில் போகலான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, நடிகர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்கள் அதை முன்னெடுக்க தயாராக இல்லை. அது திரும்ப திரும்ப கேட்கப்படுது இல்லை. பிறகு அவர் வந்து நான் கர்நாடகா போகிறேன், காவிரி நீர் பிரச்சனை பற்றி பேசுவதற்காக கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க போகிறேன்னு சொன்னபோது கூட இந்த தகவலை வந்து இன்னைக்கு CTR நிர்மல்குமார் அமைச்சர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை, அப்படி போகிற மாதிரி இருந்தால் அந்த தகவல் வந்து முறையாக வெளியிடப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஆனால் செய்தி வந்து கசிய விடப்பட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு பிளான் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் கசிய விடப்பட்டிருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கசிய விடப்பட்டதுன்னு சொல்கிற செய்தி வந்து கடந்த 10 நாளுக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி சொல்லி இன்றைக்கி அவர் மறுத்துருந்தாருன்னா பரவாயில்ல, 10 நாளாக இருக்க, 10 நாளாக ஏன் தாவேக அரசு சார்பாக யாருமே மறுக்கல? அதுவும் லவுட் ஸ்பீக்கரு
அதான் ஸ்போக்ஸ் பர்சன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க திரு நிர்மல்குமார் அமைச்சர் வந்து இது வரைக்கும் வாய் திறக்காம இன்றைக்கி வாய் திறக்கிறார். அதை அப்போ என்னன்னா அது போகிறது உறுதியாக இருந்தது. நாங்கள் போய் வருவோம்னு சொன்னாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் அத்தனையும் இது தவறுன்னு சொல்லிச்சு. திமுக மட்டும் இல்லை, அதிமுக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை எதிர்க்கட்சிகளும் இது தவறான ஒரு முன்னெடுப்பு, போகக்கூடாது, நம்ம போய் பேசக்கூடாதுன்னு சொன்னோம். சொன்ன போதெல்லாம் கூட அவங்க செவி சாய்க்கலை. ஏன் அப்படின்னு தோணுதுன்னா, இவரால் தான் வாலண்டியர்லாம் வண்டியில் ஏறுறாரு அப்படின்னு தெரியுது. எப்படின்னா, இன்றைக்கி டிகே சிவகுமார் சொல்கிறாரு, அங்கேருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்னோட தொலைபேசியில் பேசி அது குறித்தோ இல்லை வந்து நான் வருவதை பற்றி வந்து அவர் பேசணுன்றதெல்லாம் அவர் தான் முன்னெடுத்தார்ன்றார். இது எதை காட்டுதுன்னா, திரும்ப திரும்ப பிரதமரை சந்திப்பதற்கு எல்லோரும் தயார் என்று சொல்லியும் அழைத்து போகுவதற்கு முன் வரல. ஆனால் இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் இவர் போவேன்னு சொல்கிறாருன்னு போது எது இது உள்ள ஒளிஞ்சு இருக்குன்னா, எனக்கு தோன்றது ஜனநாயகன் படம் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது கர்நாடகாவிலையும் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. அங்கே நல்ல கலெக்ஷன் ஆகணும், அந்த கலெக்ஷன் பாதிக்கக்கூடாது, அது வரையில் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சி அதை தவிர்த்து இருந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு காவிரி பிரச்சனை பற்றி வாய் திறக்கலை. மேகதாது அணை கட்டப்படும் என்று கர்நாடக அரசு சொல்வதோ முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ சொல்வதற்கு எந்த கண்டனமோ தவறுன்னு கூட சொல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரதமரை போய் சந்திப்பதில் கூட இவங்க வந்து சுணக்கம் காட்டுனது எதுவாக இருக்குன்னா, எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கூட்டின்னு போகலாம், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டிகிட்டு போவோம், தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி சொன்னதை ஏன் செயல்படுத்தலைன்னு எனக்கு இப்போ தோணுதுன்னா, அங்கே போய் பிரதமர் முன்னிலையில் 2 நடக்கலான்னு தோணுது. ஒன்று, ஒரு படத்தில் வந்துட்டு சுமன் வந்துட்டு சம்சார் ரெட்டியை ஏதோ ஒரு படம்னுவாங்க, அதே மாதிரி வந்து விவேக் போவாங்க, அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு போன மாதிரி இருக்கும். கும்பலாக வந்து பேசினா வேறு, தனித்தனியாக பேசணும்னு சொன்ன பிறகு அங்கே என்ன நடந்ததுன்னு சீன் படத்திலே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி ஆகிடக்கூடாது அவருக்குன்னு நினைக்கிறாரான்னு தெரியாது. இல்லை, காவிரி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு கேட்டு காவிரி பற்றின விஷயத்தை தெளிவாக பேசுறதுக்கு திரு நடிகர் விஜய்க்கு புரியாமல் ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்தால் அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிடுவோன்ற அச்சமா? இல்லை எதிர்க்கட்சி தலைவர் மொத்த விவரங்களையும் சொல்லி ஏற்கனவே நடந்திருக்க வரலாறுகள், எப்போலேருந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்தது, எப்போ அதுக்கு ட்ரிபுனல் வந்தது, எல்லா விஷயத்தையும் சொல்லி இது இந்த மாதிரி ஷெட்யூல் படி தான் கொடுக்கணும், இதுதான் முறைன்னு சொல்லி பேச ஆரம்பித்து மற்றவங்களும் அதை சொல்லி, அப்போ இவர் வழக்கமாக மௌனமாக இருப்பார், மௌனசாமி அந்த மாதிரி இருந்துட்டால் நாம் அங்கே எக்ஸ்போஸ் ஆகிடுவோன்றதுக்காக கூட அவாய்ட் பண்ணியிருக்காரோன்னு எனக்கு தோணுது. இல்லை, நடிகர் முதலமைச்சர் விஜய் மேலே நீங்கள் குறிப்பாக ஒரு குற்றம் சாட்டுறீங்க, அவர் ஒரு மௌன குருவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வந்து அவர் ஒரு மௌன புரட்சி செய்கிற முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய மௌனத்தை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. ஆனால் வந்து அரசு நிர்வாகம் வந்து நடந்துக்கிட்டது தான் இருக்குது. அதில் நடக்குதா? இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லா துறையும் முடங்கி போயிருக்கிறத தான் பார்க்குறோம். நீங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளில் போய் பாருங்கள். இப்போ மின்சார விஷயத்தில் எடுத்துங்க. நாம் காஞ்சிபுரத்துலேயே நான் பார்க்குறேன், தொடர்ந்து தினந்தோறும் கூகுளில் பார்த்துட்டு என் ஃபோனுக்கு வரவங்க எவ்வளோ பேருன்னு தெரியும் எனக்கு. என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எம்எல்ஏ தானேன்னு ராத்திரி 12:30 மணிக்கெல்லாம் போடுறவங்களாம் இருக்காங்க. 1 மணிக்கு போட்டு இது மாதிரி இந்த ஏரியாவில் பவர் கட்டுன்னு சொல்கிறாங்க. நான் அப்புறமா யாருன்றதை சொல்லி பிறகு அது முடிஞ்ச வாய்ப்பு இருக்கிற அதிகாரிகளோடு நான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி கவனமே செலுத்தாமல் இருக்காங்க. என்ன கொடுமை இது? ஒரு இவ்வளோ பெரிய மின்வெட்டுக்கான காரணம் எது? நிர்வாகம் நடந்திருந்தால் நடக்கும்ன்றீங்களா? மின்சாரம் நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளஸ் நம்ம ப்ரொடக்ஷன் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறது, இது 2மே உண்டு. அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் போடணும், போட்டு அதை மக்களுக்கு விநியோகிக்கணும். விநியோகிக்கக்கூடிய இடத்துல ஏற்படுற பிரச்சனைகள்ன்றது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்ன்றது வந்து ஒரு அதிகபட்சம் 15 நாள் 20 நாள் இல்லை 1 மாதத்தில் எடுத்துக்கலாம். நான் எத்தனை இது இருக்குதுன்னு போய் பாருங்கள். நான் எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர்ஸை காஞ்சிபுரத்துக்காக கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். 180 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். புதுசாக கொண்டு வந்து மாற்றிருக்கோம். விவசாயிகளுக்கு பலன் தர மாதிரி வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். அப்பப்போ பிரச்சனை வரதான் செய்யும். அதை வந்து அட்டன் பண்ணணும், உடனே தீர்வு காணணும். நிர்வாகமே நடக்கிற மாதிரி தெரியல. அதிகாரிகள்கிட்ட பேசும்போது தினமும் வந்து பவர் கட் இருக்குது, அது ஒரு ½ அன் ஹவர் பவர் கட் அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம், எங்கேயோ ஒரு சிக்கல், அதனால் பவர் கட்னு புரிஞ்சிக்கலாம். ஆஃப் பண்ணி அடுத்த 10வது செகண்டில் கரண்ட்டை விடுறாங்க. ஆனால் இதுக்கு என்ன ரீசன்னே புரிஞ்சிக்க முடியல. ஒரு நீண்ட நேரம் மின்வெட்டுனா எங்கேயோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு தத்துப்பாடுன்னு புரிஞ்சிக்க முடியுது.
தினமும் காலை மாலையில வந்து ஏதோ ஒரு தினமும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஒரு 10 செகண்ட்குள்ள கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இதனால வந்து நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்கு. பவர் வந்து அதிகமாகி மின்சாதன பொருட்கள் பழுதாகுதுங்கிற பிரச்சனை எல்லாம் கூட இருக்கு. நீங்க அதிகாரி மட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? இல்லை, அதிகாரிகளுக்கு வந்து அவங்களால முடிவெடுக்க முடியாத இடத்துல இருக்கிறத தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இதுவை தாண்டி அரசு தான் முடிவெடுக்கணும். இப்போ இதில் என்ன சிக்கலுங்க சார்? இது வந்து காலங்காலமாக இருக்க பிரச்சனை இல்லை. கடந்த ஆட்சியில் மின் தட்டுப்பாடு இல்லை, இது மாதிரியான தினமும் பவர் கட் அப்படிங்கிறது இல்லை. புது ஆட்சி வந்த உடனே இது உருவாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதான் அவங்க வந்து கோப்புகளை பார்த்து எதைன்னு முடிவெடுக்கிறது, தேவையான பர்ச்சேசிங் பண்ணுறது, பவர் சப்ளை பர்ச்சேசிங்கு வேணும் முக்கியம், அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேசிங் வேணும். இதெல்லாம் முடிவெடுக்கணுன்னா ஒரு திறந்த மனத்தோட முறையான பர்ச்சேசிங்க்கு போகணும், உத்தரவுகள் போடணுன்னு இருக்குது. ஆனால் இவங்க ஒரு புதிய அரசுன்றதுனால ஒரு தயக்கம், இல்லை வேறு என்ன டீலிங்கு, என்ன விஷயம்னு நமக்கு புரியல. ஏன் இவங்க முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஒருவேளை முதலமைச்சர் அமைச்சர்கள் சந்திக்கவே முடியுதா, இது குறித்த விஷயங்கள் பேச முடியுதா, அந்த மாதிரி பேசினா இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. அவர் அழகாக வந்துட்டு நல்ல ஒரு நடிகர், உலகம் அறிந்த நடிகர், தமிழ் உலகம் அறிந்த நடிகர், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாலத்தெல்லாம் போய் நின்றுட்டு அழகாக ஸ்டைல் அப்படி நின்று கை வச்சுட்டு பார்க்குறாரு, போகிறார், வராரு. அதுக்கெல்லாம் டிஐபிஆர்லேருந்து இங்கே போய் பார்வையிட்டார், அங்கே போய் பார்வையிட்டார்னு மாநிலம் முழுவதும் மின்வெட்டு இருக்குது. இது ஒரு பக்கம்னாங்க. மின்வெட்டு பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி கட்டாயி 10 செகண்டில் வருது, உடனே எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகுது, இதெல்லாம் ஒரு பக்கம்னா ஷாக் அடிக்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அது எதுனா மின் கட்டணம் மிக மோசமாக இருக்குது. இல்லாத கரண்ட்டு இப்போ இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்ற நேரத்தில் பில் எல்லாமே எகிரி போயிருக்கு. இன்றைக்கி நிர்மல்குமார் அமைச்சர் சொல்கிறாரு 9.6 லட்சம் பேருக்கு வந்து மின் கட்டணத்தில் பிரச்சனை ஆயிருக்கு. உண்மைதான், இது கடந்த காலங்களையும் நடந்திருக்கு. கடந்த காலகட்டத்து பற்றி பார்த்தா நாங்கள் குறைச்சிருக்கோன்றாரு. அதுக்கு என்ன கடந்த காலத்தில் நடந்ததுலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இது என்ன கதை? இது ஒரு அப்பட்டமான மின் கட்டண உயர்வை செஞ்சுருக்காங்க. இந்த மின் கட்டண உயர்வை மின் கட்டண உயர்வு செஞ்சுருக்கோன்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கல. ஆனால் நடந்துட்டு இருக்கே, அதானே என் கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டதே தான் நானும் கேட்குறேன். மின் கட்டண உயர்வுனா பட்டவர்த்தமாக சொல்லணும். ஒரு 200 யூனிட்டு இது கட்டணம் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு, இதுக்கு முன்னாடி கட்டியிருந்தாங்க பாருங்கள் 200 யூனிட், 100 யூனிட் வந்து முன்ன மைனஸ் போக மீதி வந்து கட்டணம் இருந்தது. 200 யூனிட் கழிச்சா அவங்க கட்ட வேண்டியதே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ கட்டுறது எவ்வளோன்னா பல மடங்கு அதிகமாகிருக்கு. அவங்க எல்லாம் மிரட்சியாகி பயந்து போய் இப்போ கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அறிவிக்கப்படாத மின்கட்டண உயர்வை வந்து தாவேக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வர்றது எப்படின்னா, அறிவிக்கப்படாத மின்கட்டண உயர்வு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, அறிவிக்கப்படாத நிர்வாகம் எல்லாமே அப்படி தான் நடந்துட்டுருக்குன்ற நான். ஒட்டுமொத்த அரசாங்கமே ஒரு ஈபி துறை போல தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த அமைச்சரை பாருங்கள், வாய்ஸ் அவுட். ஆனால் அவர் பயங்கர, அதாவது வந்து எப்படின்னா, அவர் பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை போல் அவர் பேசுகிற வாயெல்லாம் பாருங்களேன். இன்னும் அவருக்கு தமிழ்நாட்டில் தெரியாதே கிடையாது, இந்தியாவில் தெரியாதே கிடையாது, உலக அரசியலே தெரியாத மாதிரி தான் பேசுவார். மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அன்றைக்கி அவர். நான் ஈபியை ஒழுங்கு சரிப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் வேலை என்ன? ஈபி துறை, அதை ஒழுங்காக பாருங்களேன். அவர் துறையில் சட்டத்துறை, அவர்கிட்ட போட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, கவர்மெண்ட் ப்ளீடர் டூயிங் கவர்மெண்ட் ஒர்க்ஸு எல்லாத்துக்கிட்டையும் பணம் வசூலாச்சுன்னு சொல்லி அவங்க கட்சி வழக்கறிஞர்கள் ஓப்பனில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டுருக்கு. இதில் வேறு தூய சக்தி, அப்புறம் தூய மல்லி, அப்புறம் மல்லி பூ மாதிரி இருக்கிறவர், என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் போட்டு அவருக்கு மந்திரம் ஊதி தான் வேலை. அவர் திமுக அரசு தான் குற்றம் சாட்டுறாரு. மில்வாரிய சிக்கல்களுக்கு வந்து திமுக தான் காரணம். ஒரு 70% பணி இடங்கள் வந்து இன்னும் நிரப்பப்படலை. அதெல்லாம் சும்மாங்க. நான் என்ன கேட்குறேன், இதே ஆட்களை வைத்து தாங்க திமுக கவர்மெண்ட் நடத்திங்க. இதெல்லாம் பித்தலாட்டம்லாம் பண்ண மாட்டேன். டிஎன்பிசி இப்போ வெறும் 26 போஸ்ட்டுக்கா எதுக்கோ அறிவிச்சிருக்கு தெரியுங்களா? காரி துப்புறாங்க யங்ஸ்டர்ஸ். யாரெல்லாம் இவருக்கு ஓட்டு, இவங்களெல்லாம் மதிமயங்கி போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னு திட்டுறாங்க. போய் கிரவுண்டில் போய் பாருங்கள். யங்ஸ்டர்ஸ் பைத்தரிசல் அடிச்சுட்டு பேசுகிறாங்க. 1000 2000 4000 போஸ்ட்டு கால்ஃபார் வர வேண்டியது 26 போஸ்ட்டுக்கு ஒரு கால்ஃபார் வருது. என்ன கூத்து இது?
யங்ஸ்டர்ஸ் இந்த டிஎன்பிசியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சு அர்ப்பணித்து படிச்சுட்டு இருக்காங்க. 26 போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். எதனால்? நீ தான் கிழிக்கிறீங்களே, பேசுகிறீங்களே, மொத்தமாக ஒரு 10,000 பேர் எடுக்க வேண்டியதானே. இப்போ எடுக்கல தானே, ஏன் எடுக்கல? இதெல்லாம் வாய்ஸ் அவடாது. நிர்வாகம் இதே நிர்வாகம் நடத்தி இருந்துதான் இருந்து இல்லையா? இன்னும் 1 வருஷம் கழித்து பேசினா கூட பரவாயில்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைத்தனமா இன்றைக்கி என்ன தெரியுமான்னு 2 மாதம் ஆகலை. 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பவர் கட் ஏதோ பிரச்சனை இல்லாமல் இதே ஸ்ட்ரென்த்தை வச்சு நடத்தியிருக்கு திமுக அரசு. உன்னால் அதை நடத்த முடியும்னா எதுக்கு இது ஆட தெரியாது உங்களுக்கு கூடம் பத்தலைன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி இருக்குது இது பேசுறது. எதையும் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. கற்றுக்குறேங்க, டைம் ஆகுதுங்கன்னு சொல்லுங்கள். பட்ட வருத்தமாக வாய்ஸ் அவடால் விடாதீங்க. குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஐயோ வெளியில் சொல்லக்கூடாது, வெக்க கேடுங்க. ஒரு மனிதன் தன்னுடைய சாதனைகளில் சாதிச்சுட்டு தாங்க செய்வான் ஏதோ ஒன்று. ஒரு ரிக்ஷா வாங்கி ஓட்டுறவர் கூட பாருங்கள், அவர் எடுத்தோன்னா ஒரு பேரை எழுத மாட்டார் அதில். ஏன்னா இப்போ தான் வாங்கியிருக்கோம், அதை முதல்ல அந்த கடனெல்லாம் அடைப்போம், இல்லைனா அதை ஓட்டி நல்ல ஒரு நிர்வாகத்துக்கு வருவோம். வந்த பிறகு யார் இதுன்னு எழுதலான்னு பார்ப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட பேர் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அதுதான் லோன் கொடுத்துருக்கோம். பேங்க் ஸ்டிக்கரை பிச்சுப்ட்டு நான் வந்து என் பேரை ஓட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும்? இப்போ ஓனர்ஷிப் அதுவா? நானா? கிடையாது. ஓனர்ஷிப்பு பேங்க்கு. கடன் கொடுத்து வாங்கின ஆட்டோ அது. பேங்க்கு தான் போட்டு வச்சுருக்கோம். அது ஐப்பத்துக்கேட்டட் பை அப்படின்னு. இல்லை இது எழுந்துன்னு ஒட்டிக்க முடியுமா? அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சி ஆயிடுச்சு. பெற்றுக்காத பிள்ளைக்கு எதுக்குங்க பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறது? நீங்கள் பெற்றுங்க, பெற்றுக்கிட்ட பிறகு அப்புறம் பேர் சூட்டுங்க, தப்பே கிடையாதுன்ற. இது என்ன அசிங்கமாக இல்லை? ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி நடத்துச்சின்னு சொல்லி பல திட்டங்களை உருவாக்கினா, ஒரு திட்டத்தை உருவாக்க வக்கு இல்லை, அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை, வேலை செய்யலை. முதல்ல நல்லா சும்மா உட்காந்து தேட்டரில் போய் உட்காந்துன்னு சினிமா பார்த்துட்டு வரானுங்க ஒவ்வொருத்தரும். அமைச்சருங்களா இவங்களாம்? வெக்கம் இல்லை. அமைச்சர்கள் சினிமா பார்க்கக்கூடாதா? ஏன் இதான் முதல் ஷோ பார்க்குற அளவுக்கு தான் வேலையா? யார் எனக்கு நான் ஒன்றும் அப்படி சொல்லி. யூ கோ டு தி நைட் ஷோ ஃப்ரீ டைமில் காலங்காத்தால் போயிட்டு பால் அபிஷேகம் ஊற்றுன்னு பிரியாணி போட்டலம் கொடுத்துக்கின்னு லட்டு கொடுத்துக்கின்னு தான் ஒரு அமைச்சருக்கு வேலையா? முதல் வேலையா? இல்லை அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் கேட்குறேன். அவரோட பிறந்தநாளுக்கு கொண்டாடுறாங்கன்னு வாங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கார், அவர் பிறந்தநாள் கொண்டாடுவாங்கன்னு வாங்க. அதுவாது ஒரு பர்சனல் ப்ரோக்ராம் நேரடியாங்க. அதுக்காக கொண்டாடுறேன், பப்ளிக் கொடுக்குறேன், போய் பப்ளிக் ஏதோ நலத்திட்டம் தரேன்னு கூட செஞ்சுட்டு போகலாங்க. நான் ஒன்றும் அது தப்புன்னு சொல்லலை. ஏதோ மக்களுக்கு நலத்திட்டணும். சினிமா ரிலீஸ்க்கு மினிஸ்டர்ஸ் போய் உட்காந்துன்னு அதில் வேறு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் கூட பயந்து போயிட்டேன். ஒருத்தர் திடீர்னு க்ளோஸ் ஷாட்டில் காட்டுறாங்க, அவர் தேம்பி அழுதுன்னு இருக்கார். ஒருத்தர் என்ன இது திடீர்னு பார்த்தா தேம்பி அழுகுறாரு. நான் பயந்து போய் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்தே போயிட்டேன் நான். அப்புறம் தேட்டரில் இருக்காருன்னு, தேட்டரில் எதனா ஆயிடுச்சான்னு பயந்து போய் பார்க்குறேன் நான். ஏன்னா கூட்ட நெரிசல்லாம் நிறைய நடக்கிறதுனாலே அது தாவேக்கு சம்மந்தப்பட்ட இடமா இருக்கும். அங்கே எவனான்னு 2 பேர் செத்து போடுவாங்க, 10 பேர் சாவுறாங்க, 41 பேர் செத்துருக்காங்க. ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ அதனால் அவர் அழுதுன்ட்ருக்காரோன்னு பதறி போயிட்டு ஐயோ இன்னொரு மெசக்கரா இல்லை இன்னொரு ஸ்டாம்பீடான்னு பயந்து போய் பார்த்தா ஒன்று அழுதுங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் எல்லாரும் அழுது. என்ன ஏன் அழுதுன்னு இருக்க? விளங்கவே இல்லை. அதுக்கு தான் அவங்களாம் அமைச்சராகி உட்காந்துருக்காங்க. சினிமா தேட்டரில் பார்த்து சினிமாவில் ஏதோ ஒன்று ஆன மாதிரி ஒரு சினிமாவில் பார்த்து நான் என்ன கேட்குறேன், இதுவா வேலை? இதை வந்து உங்களுக்கு பிரபலப்படுத்திக்கிறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு பர்சனல். இது நீங்கள் சினிமா போகிறதுன்றது யூஆர் ப்ரைவசி. நீ குடும்பத்தோட போ, நண்பர்களோட போ, நீ பர்சனலாக போங்க. அதை வந்துட்டு டிவியில் எடுத்து போடுறதும் அதை வந்து பிரபலப்படுத்திக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு வெக்கம் கெட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டேட்டே வந்து அரசியலும் சினிமாவும் கலந்தது தான். இதில் ஒரு நாள் ஆரவாரத்தை வந்து விமர்சிக்கணுமா? ஏற்கனவே தமிழ்நாடு நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்கிற வாதத்தில் நான் எதையும் சொல்ல வரலைங்க. ஒரு சினிமான்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சினிமான்றது அரசியலில் பல ஆண்டு காலமான தாக்கங்கள் கொண்டு இருக்குன்றதை நான் எதுவுமே சொல்லுங்க. இப்படி ஒரு காட்சிகளுக்காக ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அமைச்சர் பெருமக்கள் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்குன்றது அவசியமா? இல்லை, அவங்க வந்து இந்த விமர்சனத்துக்கு என்ன வைக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு நடிகர் தானே, அவருடைய படம் முன்னாடி வந்த போதும் வந்து திமுகவினர் இந்த மாதிரியான ஆரவாரங்களில் ஈடுபட்டு இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன், சினிமா ஆஸ் யூஷுவல் ரிலீஸ். சினிமாவுக்கு போகிறவங்க போயிட்டுருக்காங்க, ரசிகர்களாக இருக்கவங்க போவாங்க. அதில் யாருமே எதுவும் சொல்ல. ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கீங்க, அரசு பொறுப்புக்கு வந்திருக்கீங்க,
அதுக்கு அப்போ யூ ஷுட் ஹேவ் எ லிமிட்டேஷன். யாரையும் தர சொல்ல. அவரோட ரசிகர்கள் எல்லா சினிமாவுக்கு போட்டோம். அதில் என்ன தப்பு? நான் தப்பே சொல்லலையே. ஒரு அமைச்சராக இருக்கவங்க அதை ஒரு தூரமாக இருந்து அதை பார்த்துக்கிட்டு விடணும். அதான் வந்து நாகரிகமானது. நான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கேன், அந்த பொறுப்பின் படி நடந்துக்கணும், நான் மக்களுக்கு பொறுப்பானவன், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்ல வரணும். ஆனால் அவங்க என்ன பண்ண வராங்க, எனக்கு இது ஏதோ வந்து என்ன சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு பேப்பராக கிடந்தேன், இந்த பேப்பர் இந்த கோபுரத்து மேலே ஒன்று நின்றுருக்கு, அதுக்கு நிற்கிறதுக்கு காரணம் அண்ணன் விஜய், நடிகர் விஜய், எங்கள் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா அதை இப்படி தான் காட்டுவாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. மக்கள் கேட்குறாங்க. நான் இது வந்து இது பாருங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார், இப்படி ஒரு ஆர்வம் நடந்ததுன்னு சொல்லுங்கள். அவருக்கு உள்ள அளவுக்கு அந்த ரசிகர்களோ யாரோ இருக்கும், போகிறாங்க வருவாங்க. அதை தாண்டி இப்படி ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க, கிடையாது. நீங்களே எடுத்து மீடியாஸை பாருங்கள் யார் ஒன்றா. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி ஒரு 60 நாட்களில் கடந்து நடந்துட்டு இருக்கு. அதில் உங்களுடைய மதிப்பீடு என்ன? 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 0. வை. நிர்வாகமே நகரில், நிர்வாகம் நகர்ந்தால் தானே. ஒரே ஒரு திட்டம் இந்த ஆட்சி வந்தது, இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல மின்சாரத்தை வந்து தள்ளுபடி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. 100 யூனிட் வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி, அதாவது ஜெயலலிதா ஆட்சி கொடுத்ததுங்க. உண்மையை சொல்கிறேன், நான் மறைச்சலாம் பேசலை. திமுக ஆட்சி தொடர்ந்து அதே தள்ளுபடி பண்ணிட்டு இப்போ கட்டணம் ஆக்கிட்டாங்கன்றீங்களா? இல்லை அப்படி தான் இங்கே இருக்குது பில்லு. 100 யூனிட் தள்ளுபடி போய் மீதத்துக்கு பில்லு போடுறது பதில் 100 யூனிட் சேர்த்து பில் போடுறாங்களான்னு சந்தேகப்படுறாங்க மக்கள். சிங்கப்பெண்கள் அறிமுகப்படுத்த ஏற்கனவே நாங்கள் அது பிங்க் இதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அது எவிடன்ஸோடு காட்டவா? நாங்கள் பிங்க் போலீஸோட எவிடன்ஸ் காட்டவா? இது முன்னாடி இது ஒர்க் பண்ணி இருக்குது காட்டவா? ஒன்று. இந்த பெண் படையோட அறிவித்த அடுத்த நாள்லேருந்து எத்தனை இது மாதிரி நடந்திருக்கு சம்பவங்கள்? அதுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் பவர் கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்க ரோந்து பணியில் இருக்காங்க. அதில் ஒன்று ஏற்கனவே இருக்கிறது அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அட்டாச்சு. அவங்க இல்லை இந்த 60 இல்லைங்க, நீங்கள் போய் விசாரிங்க. அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அட்டாச்சு. அவங்க ஒன்றும் வானத்துலேருந்தோ தனியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் வந்து ஐஜி அவங்களுக்கு மட்டும் தான், சிங்கப்பெண் படை ஐஜிக்கு மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். இப்பயே நான் வந்து பெரிய சாதனைன்னு ஃபஸ்ட்டு. இல்லை இந்த 60 நாளில் எந்த ஒரு புதிய நானே கேட்குறேங்க. இப்போது சாதனை நடந்திருக்குங்க, சொல்லிடுறேன் இப்பயே. முதல்ல வந்துட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அது இனிமேல் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். நான் முதல்வன் திட்டம், அது வந்துட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டம். அப்புறம் வந்துட்டு தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொன்னால் வீடு தேடி பொருட்கள் விநியோகம் திட்டம். அப்புறம் வந்து விடியல் பயணம் திட்டம், விடியல் மகளிர் வெறும் மகளிர் பயணம் அப்படின்னு அந்த திட்டத்து பேர். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய சாதனைலாம் பண்ணியிருக்காங்க, ஒத்துக்கிறேன் நான். பேரெல்லாம் மாற்றிருக்காங்க, ஸ்டிக்கர்லாம் மாற்றி ஒட்டியிருக்காங்க, ஏற்கனவே இருந்த பேரை மாற்றிட்டு இது மாற்றிருக்காங்க. கேரளாவுக்கு போன கனிமா அதாங்க பகவன் கேசரி, இங்கே ஜனநாயகன், அந்த மாதிரி ஏற்கனவே இருந்திருக்கும், அதை திரும்பி மாற்றி போட்டிருப்பாங்கல்ல. இன்னும் நிறைய படம் சொல்லலாமா அந்த மாதிரி? அவங்களுக்கு ரீமேக் சினிமா மாதிரி ஒரு ரீமேக் அரசியலே தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரீமேக் பண்ணால் கூட பரவாயில்லன்றேன், வெறும் டைட்டில் மட்டும் மாற்றி விட்டு அப்படியே போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதான் வேடிக்கை, டைட்டில் மட்டும் மாற்றி விட்டு. இது என்ன வேலை? இது ஓன் ப்ரொடக்ஷனும் இல்லை, டைரக்ஷன் இல்லை, நடிக்கலை, பாட்டு இல்லை, இசை இல்லை, எதுவும் கிடையாதுங்க. அப்படியே அந்த படத்தை எடுத்துட்டு டப்பிங் வாய்ஸ் போட்டு பேரை மாற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லை விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஊழல் ஒழிஞ்சிருக்குங்கிறாங்க, அரசு அலுவலர்கள் பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர்களை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை வந்து பாராட்டுற மாதிரி தானே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஊழல்கள் அப்படின்ற விஷயத்த ஒழிச்சாச்சுன்னு சொன்னால் அது மக்கள் சொல்லணுங்க. நான் சொல்கிறதுல முக்கியம் இல்லை, அவர் சொல்கிறதுல முக்கியம் கிடையாது. மக்கள் சொல்லணும் அதை எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு. மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், தாலுகா ஆஃபீஸ்லேயோ வேறு எங்கேயோ ஒரு இடத்துல எதுவும் இல்லைங்கன்னு அங்கே மக்கள் உலாவுற இடத்துல அரசு அதிகாரி நான் சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன்னா, இருந்துதா இல்லையான்றதெல்லாம் நான் வரலைங்க. இருந்தது போயிடுச்சுலாம் மக்கள்கிட்ட கேட்டுங்க. மக்கள் சொன்னாங்கன்னா பாராட்டு, நான் எதுவுமே சொல்லாது. ஊழல் ஒழிப்பு இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லினே வந்துட்டு திமுக ஆட்சி கொண்டு வந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு இதை பற்றி சொல்லிட்டு போங்க. நீங்கள்
திமுக கொண்டு வந்த திட்டம் மொத்தத்தையும் நிறுத்திடுறேன்னு சொல்லுங்கள். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எத்தனை திட்டத்துக்கு இவங்க உட்காந்து நான் கட்டி முடித்தது மொத்தத்தை திறந்து வச்சுக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டு வரலாறு மாதிரி காஞ்சிபுரம் வரலாறில் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு பட்டியலிட முடியும் என்னால். ஒன்று தேதி இவங்க யாருன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஒன்றையும் 3 மாதத்தில் வந்துடும்லாம் நான் சொல்ல வரல. இல்லை, புதிய பேருந்து நிலையம் வந்து எங்கே இருக்குது, உடனே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அமைச்சர் RV ரஞ்சித் குமார் போஸ்ட் போட்டு. அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு தெரியுமாம்மா அவருக்கு? பேருந்து நிலையம் எப்படி எதாவது பாக்ஸில் செஞ்சு எடுத்துமே வைக்க போகிறாங்களாம்மா? இல்லை பாக்ஸில் செஞ்சு இதான் பேருந்து நிலையம் பார்த்துங்க, அப்படியே எடுத்துமேட்டு நம்ம அங்கே வச்சுடுவோம் அப்படின்னு போகிறாரா? ஃபஸ்ட்டு புதிய பேருந்து நிலையம் எங்கே அமையறதா இருக்குது அவரை கேளுங்களேன். அது என்ன நிலையில் இருக்குதுன்னு கேளுங்க, அது எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. அது என்ன டெண்டர் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட டெண்டரை போய் நாங்கள் கொண்டு வந்தோன்னு வெக்கமே இல்லை. அந்த முதலமைச்சருக்கு தான் வெக்கமே இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் எல்லாத்தையும் பேரை மாற்றிக்கிட்டு அறிவிச்சிட்டு இருக்காருன்னா, ஏற்கனவே விட்ட டெண்டரு அது கோர்ட்டில் பெண்டன்சிங் இருக்குது, அதை என்னவோ இப்போ தான் கொண்டு வந்த மாதிரி எதுக்கு இந்த வெக்க கட்ட பொழப்பு? யார் விட்டு பிள்ளையோ எடுத்துன்னு இனிஷியல் போட்டுக்கணும்னு ஏன் விரும்புகிறீங்க? இல்லை, என்னதான் சார் இதில் சிக்கல்? அதில் சிக்கல் ஒன்றும் கிடையாது. நீதிமன்றத்தில் முதல்ல வழக்கு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் அதை கார்ப்பரேஷன் கட்டலான்னு சொல்லி அனுமதி கொடுத்தது மேலே அவங்க தடை ஆணை பெற்று வச்சுருக்காங்க, பக்தவச்சலம் பாலிடெக்னிக். எஸ். அப்படி இருக்கும்போது அது வந்துடுச்சின்னு சொல்கிறதோ இல்லை கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறதோ இதெல்லாம் வெக்கமாக இல்லை? 22ஆம் போன மாதம் சொல்லிச்சே, ஏன் இன்னும் என்ன ஆச்சு? என்னென்ன தெரியுமா? என்ன தெரியாது. கேஸ் வந்த டேட்டை என்னங்கன்னு கேட்டிருப்பாங்க, மொட்டையாக கேஸ் வருதுங்கன்னு இருப்பாங்க. அன்றைக்கி தெரிஞ்சிடுங்கன்னு மொட்டையாக சொல்லியிருப்பாங்க. உன்னை பூஜையே போட போகிறேன்னு அறிவிக்கிறது எதுக்கு? அது மாதிரி பழக்கம். நான் என்ன சொல்கிறேன், பதட்டமாகக்கூடாது. எனக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. இங்கே என்னென்னலாம் நடக்க போகுது, என்ன ஸ்கீம்ஸ் தேவைப்படுது, நான் என்னால் முடிஞ்ச கொண்டு வர போகிறேன்னு முயற்சி எடுக்கணும், தப்பு இல்லைன்றேன். முதலமைச்சர் மாதிரியே எல்லா அமைச்சரும் ஆகிறாங்க, அமைச்சர்களை பற்றி எம்எல்ஏக்களாக ஆகிறாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி என்னோட 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நான் செங்கல்பட்டில் பார்த்தேன் படிக்கும்போது. இது காஞ்சிபுரத்தில் வரணுண்டான்னு நினச்சேன். நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது பார்த்தேன். 1990 பேராசிரியர் வந்து திறந்தார் அதை. அன்றைக்கி நினச்சேன், இது டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரினா என் ஊரில் தாண்டா இருக்கணும்னு. என் தலைவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, எங்கள் மக்கள் காஞ்சிபுரம் மக்கள் கொடுத்த வாய்ப்பால் நான் சட்டமன்ற உறுப்பினரை அதை கொண்டு வந்து இங்கே கட்டியிருக்கேன். திறக்க பொறுத்து அவங்கள திறக்கட்டும். பெரிய சிறப்பு விருந்தினர் மாளிகைன்னு சொல்லக்கூடிய சர்க்கிட் ஹவுஸ், அடிஷ்னல் சர்க்கிட் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறது வேறு பேட்டர்ன், வெரி அட்வான்ஸ்டு, வித் மீட்டிங் ஹாலோடு வேணும். அப்படி இப்படின்னு கேட்டு எல்லாம் கட்டி முடிக்க போகிறாங்க. அடுத்த மாதத்தில் என்ன திறந்தாங்கன்னா திறந்துக்கிட்டோம். பக்கத்துலேயே ஜாயிண்ட் கமிஷனர் ஃபார் கமர்ஷியல் டேக்ஸ், 3 மாவட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய 3 மண்டலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஜாயிண்ட் கமிஷனர் ஃபார் கமர்ஷியல் டேக்ஸை வேறு எந்த மாவட்டத்துக்கோ போகிறதுக்கு இருந்தது. அதை இங்கே கொண்டு வந்து கட்டி ஆகணும்னு வம்படிச்சு வாங்கிட்டு வந்து கட்டி முடிக்க போகிறோம். அதை திறந்துக்கிட்டோம். அண்ணன் எஞ்சுக்கும் திருமண மண்டபம் இருக்கீங்க. அந்த பேர் யாரோட பேர்? கலைஞரோடைய அம்மா பேரில் இருந்தது. எங்கள் பாட்டை அந்த காலத்தில் அவர் மினிஸ்டராக அந்த காலத்தில் அவர் இங்கே இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மினிஸ்டராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டு கட்டினது. அது இப்போ கட்டி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிஞ்சோன்னா அதையும் திறந்துக்கிட்டோம். பிங்க் ஜிம்முன்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கிறோம். அதெல்லாம் வந்து எம்எல்ஏ சிடிஎஸில் பார்த்தா இன்னும் 10 15 20 இருக்குது திறக்க வேண்டியது. இப்போ தான் ஒரு 7 திறந்தாங்க. இன்னொரு 10 திறக்க வேண்டி இருக்குது, திறக்கட்டும். இந்த முதல்வர் படைப்பகம் ஒன்று இருக்குது தெரியுங்களா? சிஎம் ஸ்பேசஸ், வேர்ல்டுலேயே ஒரு கவர்மெண்ட் ஓன்டு கோஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் முதலமைச்சர். வாட் இஸ் கோஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். ஒன்றும் தெரியாது. அதுங்கெல்லாம் உட்காந்து மினிஸ்டர் ஆக்கி வச்சுக்கிறாங்க. அவருக்கே ஒன்றும் தெரியாது, அது மற்றவங்களையும் மினிஸ்டர் ஆக்கி வச்சுருக்காங்க. நான் ஏன் ஆக்குனீங்க, இது சரி தப்புக்குள்ளே வரல. யாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்லவும் வரல. எல்லாரும் எல்லா ஆற்றலும் இருக்குது, அறிவு இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. எல்லாரும் அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான்றேன். நான் அந்த கிண்டலாக கேலியாக சொல்லிட்டேன்னு கருதாதீங்க. அதை கற்றுக்கிறவோ அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை ஏன் தாவேக அரசு எடுக்க மாட்டேங்கிறது என்றால், அரசியல் புரிதலோட அரசியலுக்கான நோக்கத்தோடு அவங்க செயல்படுவதை விட ரீல்ஸ் அரசியலில் இருக்காங்க. ரியல் அரசியலுக்கு வரமாட்டாங்க.
இவ்வளவும் என் தொகுதியில் மட்டுமே இருக்குது. இன்னும் எத்தனையோ இருக்குது. பௌத்த பண்பாட்டு மையம் கட்ட போகிறாங்க. ஐடிஐ வாங்கின்னு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று வாங்கின்னு வந்து இங்கே இருக்குது காஞ்சிபுரத்தில். இடம்லாம் தேர்வு பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். கீழ்கதிர்பூர் கிட்ட கட்டணும். கட்டினாங்கன்னா அது இப்போ வந்து ஏங்கிட்டு இருக்கு ஒரு வருஷமாக. அதுவும் கட்டி முடித்தாங்கன்னா அதையும் வந்து திறந்துக்க சொல்லுங்கள். நீ இதெல்லாம் இருக்கோ திறந்துக்க சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அண்ணா கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு 200 கோடி இல்லை 220 கோடியில் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு வேர்ல்டு ரெனோண்டுன்ற மாதிரி ஒரு பெரிய அளவில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை கட்டமைப்பு இருக்குது. அது நாங்கள் ஏதோ ஏங்கி கொண்டு இருக்கிறது, பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் இன்னும் படுக்கறையெல்லாம் இன்னும் முழுசாக ஏங்க வரணும். அதையும் வேணா கூட பண்ணிக்க சொல்லுங்கள். இன்னும் இப்படி எத்தனை பட்டியல் போடலான்னு சொல்லுங்கள். ரேஷன் கடை எத்தனை ஜிம் இருக்க வேண்டியிருக்கு, எத்தனை வந்துட்டு ஏன் மாநகராட்சி அலுவலகம் கட்டடம் கட்டிகிட்டு இருக்கு, ஏன் நிற்குதுன்னு தெரியுமாம்மா? கொஞ்சம் அண்ணன் எஞ்சுக்க ஏன் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொல்ல தெரியுமா? நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஏன் நிற்குதுன்னு சொல்ல தெரியுமா? ஃபஸ்ட்டு ஏன் ஸ்லோ ஆகுதுன்னு தெரியுமா? என்ன ரீசன் சார்? அதுக்கு தேவைப்படுற நிதி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு கொடுத்து பேலன்ஸ் தேவைப்படும் போது தான் கொடுப்பாங்க. அது 10 crore தான் பொதுவாக ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு மாநகராட்சி அலுவலகம்னா 10 crore 6 மாநகராட்சி அலுவலகத்துக்கு கொடுத்தாரு முதலமைச்சர். காஞ்சிபுரத்தில் இடப்பற்றாக்குறையாக இருக்கிற இடம். அப்போ என்ன ஆகுதுன்னா அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் கூடுதலாக பார்க்கிங்லாம் வைக்கணும்னு வரும்போது அந்த ஸ்பேஸு அந்த காஸ்டிங் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இப்போ கூடுதலாக இன்னும் எங்களுக்கு தேவைன்னு ரெக்வஸ்ட் கொடுத்து தான் வருது. இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கு. அதே போல் தான் அது 8.7 கோடி கொடுத்தாங்க அண்ணன் எஞ்சுக்கு திருமணம் மண்டபம். பத்தாதுன்னு கூடுதல் தரத்துக்கு 1.9 crore வேணும்னு கேட்டு துணை முதலமைச்சர் ஆய்வில் அது கன்ஃபார்ம்டாக கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு பண்ண கொடுத்து நிறைவு ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா இன்னும் 6 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சு நாங்கள் திறந்துட்டுருப்போம். ஸோ ஒரு நிதி பற்றாக்குறை, அது ஒரு ஸ்லாக்னஸ் வரும். ப்ராக்டிக்கலாக போகும்போது இது என்ஹான்ஸ்மெண்ட் வரும். அப்போ ஒரு ஸ்கீமோடைய என்னன்னே தெரியாமல் கேட்குறது. காஞ்சிபுரத்தை ஒட்டி செய்யாறுலேருந்து கொண்டு போயிட்டு அந்த பைபாஸ் ரோடு கொண்டு போகிறது, செய்யாறுலேருந்து மாங்கால் கூட்டு ரோட்லேருந்து குறைந்தபட்சம் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அங்கே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவிலேருந்து அதிக போக்குவரத்து வருது, எக்ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடியது. அப்படின்றதுனால அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பைபாஸ் ரோடு ஃபார்மேஷனு கேட்டிருக்கு. அந்த பைபாஸ் ரோடு இப்போ வரப்போகிறதுக்கு டெண்டர் வந்த ஸ்டேஜில் கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன காஸ்டிங் இப்போ தெரியும்? அதில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க? வெறும் பழிவாங்குதல், ஏதோ ஒரு நோக்கம். காஞ்சிபுரத்தில் பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கு, நிறுத்திட சொல்கிறீங்களா? செவிலிமேட்டில் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்கு இப்போ வேலை. 4 வழி சாலை முடிச்சிட்டோம், நல்ல வேலை. இல்லை அதை கூட நிறுத்தியிருப்பாங்க பொழுது. ஸோ காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணாமல் யாரும் இங்கே கிடையாதுங்க. எதையுமே அப்படிலாம் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் தொடங்காத ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் முதல்ல நிறுத்தி அவங்களுக்கு தேவையான வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் விஷயம். அந்த டெண்டரை நான் கேன்சல் பண்ணேன், அதில் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், திரும்பி டெண்டரை நான் விட போகிறேன், அதை கான்ட்ராக்டர் நான் பார்த்துக்க போகிறேன், அந்த கான்ட்ராக்டர் நானே எடுப்பேன்னு சொல்கிறதுக்கு வராங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன்னு சொல்ல வராங்க. இல்லை, டெண்டரில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கிற விஷயத்தில் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? வாட் இஸ் தி அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனா சிஏஜி ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடுமே. சிஏஜி ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும்ல. எஸ்டிமேட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த 2 கமிட்டியோட ரோலை பற்றி அவங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. இப்போ இந்த 2 கமிட்டியோட பேர் இருக்குது. அதில் இந்நேரம்லாம் இப்போ வர கூட்ட தொடரில் தான் மெம்பராக சேக போகிறாங்க. மற்றவங்களாம் போடுவாங்க எலெக்ட் ஆகி. அப்படின்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்கள். அது மெம்பர்ஸ் இருக்கவங்க பரவாயில்ல, மினிஸ்டர் ஆகிட்டவங்கல்ல, அவங்களாம் கேளுங்களேன். பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டின்னா என்ன, எஸ்டிமேட் கமிட்டின்னா என்னன்னு. எனி டீவியேஷன் வில் பி கொஸ்டின் பை தி கமிட்டிஸ். சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ட்ரி ஆகும். அப்போல்லாம் ஒன்று தப்பாலாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடும், தப்புலாம் நடக்காது. வேறெவர் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குதுனாலும் அது சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து அது கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை இந்த 2 கமிட்டிலையும் இருக்குது. எஸ்டிமேட் கமிட்டி வில் திங்க் அபவுட் எஃபெக்டிவ் எஸ்டிமேஷன்ஸ், எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பார்த்துரும். அதில் ஏதாவது ஒரு குளறுபடியோ கூடுதல் செலவினமோ தவறாகவோ ஏதோ பயன்பட்டுருக்குன்னா கேள்வி கேட்டு ஆகும், பேராக்கு பதில் கொடுத்தே ஆகணும் துறைகள்லேருந்து எல்லாம். அப்படின்னு நான் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் டெண்டர், அதாவது நான் நினைக்கிறேன்
என்டையர் தமிழ்நாட்டில் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாமா? இப்போ மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுக்கு மேலே போய் நின்று பார்த்துருந்தாரு, அது தப்புன்னு சொல்லிடுவீங்களா? ஜெயலலிதா இப்படி தான் கட்டி முடிச்ச பிரிட்ஜ் எல்லாம் வந்துவிட்டு ஊழல் நடந்துக்குதுன்னு ஒரு பொய்யான புகார். அந்த புகார் எஃப்ஐஆர் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். சார்ஜ் ஷீட் போட வேண்டியதானே, ஏன் போடல கலைஞர் மேலே? நள்ளிரவில் போய் கைது பண்ணுறதுக்கு ஒரு எஃப்ஐஆர், பொய்யான ஒரு எஃப்ஐஆர், பித்தலாட்டமான ஒரு எஃப்ஐஆர், உண்மையே இல்லாமல் தகவலே இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு எஃப்ஐஆரை கொடுக்க வச்சு கொண்டு போயிட்டு நள்ளிரவில் இழுத்துன்னு போய் தரன்னு எடுத்துன்னு போய் என்ன மோசமான செயல்பாடு நடந்தது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ மோசமாக செயல்பட்டுட்ட நீ எடுத்த ஸ்டாண்டு படி அதை எஃப்ஐஆர்லேருந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் கொண்டு வந்து குற்ற வழக்கு ஆக்கி அதில் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். குற்றமாக இருந்திருந்தா ஏன் பண்ணல? ஏன்னா ஒரு குரூர மனதோட தவறான நோக்கத்தோட அந்த முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை அவமானப்படுத்துகிற நோக்கத்தோடு செயல்பட்டாங்க பாருங்க. ஆனால் அப்படி செயல்பட்டவங்க தான் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாங்க.